சென்னை துறைமுகத்துல காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்த காரானது கடலுக்குள் விழுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. காரில் இருந்த கடற்படை வீரர் கார் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு நீச்சல் அடித்து தப்பிய நிலையில கார் ஓட்டுநர் காருக்குள்ளே சிக்கியிருக்கிறார். அவரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 30க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள், 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ஸ்கூபா வீரர்கள், துறைமுக போலீசார் என கார் ஓட்டுநரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிரேன் மூலமாகவும் இந்த காரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா இன்று இரவு சென்னை துறைமுகத்தில் உள்ள கடலோர காவல்படை வாடகைக்கு இயங்கி வரும் டவேரா காரில் கடலோர காவல்படையில் பணிபுரியும் ஜோகிந்திரா காண்டா என்பவரும் காரின் தற்காலிக டிரைவருமான கொடுங்கூரை சேர்ந்த முகமது சாகி என்பவரும் ஜவஹர் டக் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது காரை ரிவர்ஸ் எடுக்க முயன்றிருக்கிறார்கள். அப்போது கார் பிரேக் அடிக்காதனால கடலுக்குள் கார் விழுந்திருக்கிறது. ஜோகிந்திரா காண்டா என்பவர் மட்டும் காரிலிருந்து கார் கண்ணாடியை உடைத்து வெளியே வந்த நிலையில மயங்கி இருக்கிறார். அவரை தற்போது ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். காரை ஓட்டி வந்த டிரைவரும் காரும் 85 அடி ஆழ கடலுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில துறைமுக தீயணைப்பு துறையினர் மற்றும் கடலோர காவல்படையிடம் சம்பவ இடம் சென்று காரையும் அதனுள் இருந்த ஓட்டுநரையும் கிரேன் உதவியுடன் மீட்கும் நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரை தேடும் பணிகளை ஈடுபட்டு இருப்பதாகவும், இரவு நேரம் என்பதால மீட்பு பணி பெரும் சவாலாக இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அவரை மீட்கும் நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த காரில் சிக்கிய அந்த அதிகாரி ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், மயங்கி நிலையில் இருந்தனால அவரது உடல்நிலை பற்றி தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கார் ஓட்டுநரும் 85 அடி ஆழ கடலுக்குள் சிக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு இருப்பதாகவும் தீயணைப்பு துறையினரும் அதே போல துறைமுக போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 10 மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. அதிகாரி ஒருவரை அழைத்து கொண்டு துறைமுகம் பகுதிக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது கடலுக்கு அருகே அவர் இந்த காரை பின்னோக்கி எடுத்திருப்பதாகவும், அப்பொழுது பிரேக் பிடிக்காத காரணத்தினால கார் திடீரென கடலுக்குள் விழுந்திருக்கிறது. கார் உள்ளே செல்ல முயன்ற போது அந்த அதிகாரி, அதாவது இந்த கடற்படையில் பணிபுரியக்கூடிய ஜோகேந்திரா காண்டா என்பவர் மட்டும் காரின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து நீச்சல் அடித்து வெளியே வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கார் ஓட்டுநரையும் காரையும் மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரேன் மூலமாகவும் அதே போல கடற்படை வீரர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர், ஸ்கூபா வீரர்கள் உள்ளிட்டோர் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரை கண்டுபிடித்து கிரேன் உதவியுடன் அதை மேலே தூக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும், காரை கண்டுபிடிப்பதே சிரமமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் சுமார் 85 அடி ஆழ கடல் இருப்பதாகவும், இரவு நேரம் என்பதனால மீட்பு பணிகள் பெரும் சவாலாக இருப்பதாகவும் தீயணைப்புத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காரையும் கார் ஓட்டுநரையும் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்துக்காக மேலாக இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிக பணியாக ஓட்டுநராக அவர் டவேரா வாகனத்துக்கு வந்ததாகவும், பின்னோக்கி திருப்பும் போது காரானது கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் பிடிக்காத காரணத்தினால விழுந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே விழுந்தவுடன் கடற்படை வீரரான இந்த ஜோகிந்தர் மட்டும் சுதாரித்துக் கொண்டு கார் கண்ணாடிகளை உடைத்து கொண்டு வெளியே வந்ததாகவும், கார் ஓட்டுநர் மட்டும் காருக்குள்ளே சிக்கிக் கொண்டதனால அவரால் வெளிவர முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த காரை தேடும் பணியில தொடர்ந்து உள்நீச்சல் வீரர்களும் அதே போல தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு இருப்பதாகவும், காரை கண்டுபிடித்தவுடன் கிரேன் மூலமாக அந்த கார் ஓட்டுநரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காரை கண்டுபிடிப்பதுதான் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும், இரவு நேரம் என்பதனால இந்த மீட்பு பணி பெரும் சவாலாக இருப்பதாகவும் தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவிக்க தொடர்ந்து இந்த காரையும் கார் ஓட்டுநரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக இருப்பதனால அவர் குடும்பத்தாருக்கும் குடும்பத்தை சேர்ந்த முகமது சகியுடைய குடும்பத்தாருக்கும் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், சில நாட்களுக்கு முன்புதான் இவர் இந்த பணியில சேர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காரின் உரிமையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவரது குடும்பத்தாருக்கும் முகமது சாகியின் குடும்பத்தாருக்கும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜவஹர் டக் 5 என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்தானது நடைபெற்றதாகவும்
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார் உள்ளே விழுந்தவுடனே ஜோகேந்திரா காண்டா என்பவர் மட்டும் கார் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு சுதாரித்துக் கொண்டு வெளியே தப்பியதாகவும், அவர் மயங்கிய நிலையில் இருந்த நிலையில தற்போது அவரையும் கடலோர காவல் படையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே சிக்கிய கார் மற்றும் கார் ஓட்டுநர் நிலை என்ன என்று தெரியவில்லை என்றும், மீட்பு பணிகள் முழுவதுமாக நடைபெற்று முடிந்த பின்புதான் அவர்களது நிலை குறித்து தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 1 மணி நேரத்துக்கு மேலாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு துறைமுகம் பகுதியில் கடலுக்குள் கார் ஓட்டுநரும் உள்ளே விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்தான நிலையில கடற்படை வீரர் ஜோகேந்திர காண்டா 3 ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடற்படை மீட்பு படகும் அங்கு விரைந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கார் ஓட்டுநரையும் காரையும் தேடும் பணியில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கிறது.